ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே டியூஸ்டே மார்னிங் நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து தோசையும் இட்லி பொடி இருந்துச்சுங்க. ஸோ அதை வச்சு அப்படியே மேனேஜ் பண்ணியா, சட்னி எதுவும் அரைக்கல. ஸோ லஞ்சுக்கு வந்து சூடாக சாதம் வடிச்சாச்சு. ஸோ டியூஸ்டே ஃப்ரைடேனாலே வீட்டில் கண்டிப்பாக சாம்பார் தாங்க. சாம்பார் வந்து வீட்டில் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ். அதனால் சாம்பார் ரெகுலராக வச்சுருவேன். டியூஸ்டே ஃப்ரைடே அவங்களே கேட்டுருவாங்க. ஸோ டியூஸ்டே ஃப்ரைடே சாம்பார் வச்சாச்சு. அடுத்து வந்து அதுக்கு சைட் டிஷ் வந்து பட்டர் பீன்ஸும் பொட்டேட்டோ வச்சு ஒரு கூட்டு தாங்க ரெடி பண்ணியிருந்தேன். இது வந்து நீங்கள் சப்பாத்தி பூரிக்கு வச்சுக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடாயில் சோம்பு கடுகு பொரிஞ்சதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், கருவேப்பிலை நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க. தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கோங்க. பட்டர் பீன்ஸும் உருளைக்கிழங்கும் வேக வச்சு எடுத்து அதையும் சேர்த்துட்டு கரம் மசாலா, வரமிளகாய் தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள் நல்லா சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க. ஸோ நான் கிட்ஸ்க்குன்றதால காரம் கம்மியாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு சேர்த்த மாதிரி நல்லா சேர்த்து வதக்கி எடுத்திங்கன்னா தோசை சப்பாத்திக்கெலாம் சூப்பராக இருக்குங்க. சாம்பாருக்குமே சைட் டிஷ் நல்லாயிருக்கும். அடுத்து கோவக்காய் ஃப்ரை தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ கோவக்காய் வந்து இப்போ தான் மார்க்கெட்டில் வந்திருக்கு. கோவக்காய்க்கு வந்து வரமல்லி 1.5 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுந்து 1 ஸ்பூன், வேர்க்கடலை வேணால் சேர்த்துக்கோங்க, நான் ஆட் பண்ணலை. வரமிளகாய் எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு அதை அரைச்சி அதை சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுங்க. ரொம்ப சூப்பரான கோவக்காய் ஃப்ரைங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். வேணும்னா சொல்லுங்கள், ரெசிப்பியும் செஞ்சு காட்டுறேன். ஸோ அடுத்து ஜூஸ் வந்து இன்றைக்கி வந்து மாதுளப்பழ ஜூஸ் தான் ரெடி பண்ணியிருந்தேன், பால் சேர்த்து. அடுத்து பாப்பாவுக்கு வந்து ஸ்நாக்ஸ்க்கு வந்து செவ்வாழை எப்பயும் போல் வச்சுட்டு தேன் மிட்டாய் வந்து கேட்டிருந்தா பாப்பா. ஸோ வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ தேன் மிட்டாய் எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள், எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அடுத்து இந்த குட்டி குட்டி முறுக்கும் அதுவும் வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ அது வந்து பஸ் ஸ்நாக், ஈவினிங் ஸ்நாக் வச்சுக்கிடுவான்னு சொல்லிட்டு அதையும் ரெடி பண்ணியாச்சு. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல். உங்கள் வீட்டில் இன்றைக்கி டியூஸ்டே என்ன சமையல் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.